கோடிக்கணக்கான நிதியை குப்பையை ப்ராசஸ் பண்றதுக்காக பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படுவதற்காக எல்லா நகரங்களுக்கும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பஞ்சாயத்துக்கும் நகரத்துக்கும் கொடுத்துருக்காரு. ஆனா அந்த நிதியை எதையுமே செயல்படுத்தாமல் இவங்க என்ன பண்றாங்க, குப்பையை கொண்டு போய் மனசாட்சியே இல்லாம கெடிலம் நதியில குப்பையை கொட்டி இன்னைக்கு கெடிலம் நதி செத்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் பிணம் புதைக்கப்படுகிறது. இந்த கொடுமையை இனிமேலும் தொடர்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு காலம் அனுமதிக்காது. கெடிலம் காப்போம் என்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க போகிறோம். அது தொடர்ந்த போராட்டமாக இருக்கும். கெடிலம் நதியை மீட்கிற வரை, கெடிலம் நதியை காப்பாற்றுகிற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். வருகிற ஜனவரி 9ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய தலைமையில நாங்கள் கெடிலம் நதியில் இவர்கள் கொட்டியிருக்கிற குப்பைகளை அள்ளி பண்ருட்டி நகராட்சி அலுவலகத்தில் கொட்ட போகிறோம். பண்ருட்டி நகராட்சி அலுவலகத்தில் கொட்டுகிற அந்த போராட்டம், கெடிலம் நதியில் கொட்டப்பட்டிருக்கிற குப்பைகளை அள்ளி பண்ருட்டி நகராட்சியில் கொட்டுகிற போராட்டமானது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் முன்னெடுக்கப்பட போகிறது. மக்கள் அனைவரும் எங்களுக்கு இந்த மகத்தான ஒரு போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். கெடிலம் நதியை காப்பாற்றுவது நம் ஒவ்வொருவரின் கடமை. கெடிலம் நதிதான் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. கெடிலம் நதியை காப்பாற்றுவது மக்களாகிய நம் ஒவ்வொருவரின் கடமை. நாம் அனைவரும் இந்த நல்ல நோக்கத்தில் கைகோர்க்க வேண்டும். இந்த போராட்டத்திற்கு பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன்.